திருவள்ளூர் அருகே தேர்தல் முன் விரோதம் காரணமாக இளைஞர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உட்பட 10 பேரை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்டலம் கிராமத்தில் சாலையில் நின்றிருந்த தயாளன் உள்ளிட்ட இளைஞர்களை காரில் வந்த 10க்கும் மேற்பட்ட கும்பல் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பியோடிய நிலையில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஸ்ரீ முருகா மற்றும் 10க்கும் மேற்பட்ட அடியாட்களை கைது செய்ய கோரி கிராம மக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அதிகார திமிரில் அராஜக செயலில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்ய முடியாத அளவிற்கு காவல்துறை முழுமையாக அடிமையாகிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்ரீ முருகா அவர் அந்த வக்கீல் போர்வையில் எங்கள் ஊரை பயங்கரமாக இது பண்ணுறாரு. அதை நாங்கள் எடுத்து திருப்பி கேட்டது எங்களை அடிக்க வராரு. வெளியாட்களை வர வச்சு 10 பேர் என்னை வெட்ட வந்தாங்க. இப்போ வெட்ட வந்தாலும் நாங்கள் எல்லாம் ஊர் ஜனம் ஒன்று சேருவோம், எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க சார். உயிர் பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த ஊரில் நாங்கள் போயிட்டு ஃப்ரீயாக போய் வர்றதுக்கு இவங்களால் எங்களுக்கு கண்டிப்பாக உயிர் பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கடலூர் மாவட்டம் தீவளூரில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வியாபாரி ஒருவரின் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் எவ்வித ஆவணங்களின்றி மாற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியாபாரி கொண்டு வந்த நெல்லை அரசு முத்திரையிடப்பட்ட சாக்குகளில் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் இரவோடு இரவாக மாற்றிக் கொண்டிருந்த போது விவசாயிகள் கையும் களவுமாக பிடித்தனர். நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக வியாபாரி நெல்லை மாற்றுவதால் மூட்டை ஒன்றுக்கு 120 முதல் 150 ரூபாய் வரை கமிஷன் பேசப்படுவதாகவும் இதனால் அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரை கொள்முதல் நிலைய அதிகாரிகள் கொள்ளையடிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நிர்வாகத்திறனற்ற விடிகா ஸ்டாலின் ஆட்சியின் மீது சிறிதும் பயமில்லாமல் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதாகவும் அரசுக்கு வருவாய் ஈட்டி தராமல் வியாபாரிகளின் கொள்ளைக்கு துணை போவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நீங்களே பாருங்க, வியாபாரிகளில் எப்படி தந்திரமாக பண்ணுறாங்கன்னு பாருங்க. அங்கேயே மூட்டை பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க, இங்கே கொட்டிட்டு பகல் ஃபுல்லாக அந்த நெல்லை பிடிக்கிறாங்க. வெளியூர்காரனா போய்க்கிறான், இல்லை அந்த ஊருக்காரன் போய்க்கிறான், நம்ம ஊர் ஆள் தானே போய்க்கிறான்.